நிறைய பேர் நிறைய கனவு காண்றாங்க. வேலையே செய்ய மாட்டவங்க எல்லாம் நிறைய பேர் நீங்க போடுற இந்த 1000 2000 5000 கணக்கையெல்லாம் மக்கள் வாங்கி அவங்க பணம் உள்ள வச்சுக்கிட்டு 5 ரூபா விசிலுக்கு ஓட்ட போட்டு கோடிக்கணக்கான வாக்குகளை கொடுக்க போறாங்க. இந்த தருணம் அந்த தருணம் தர்மத்தாரின் தவப்புதல்வன் மாங்கனி மாநகருக்கு உங்கள் இதயக்கனி வருகிறார். கோட்டை மாரியம்மன் ஆசியோடு கோட்டையாக்கி வருகிறார். வெற்றி தலைவர் வருகிறார். தங்கள் தளபதி வருகிறார். கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ். கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர். அப்படிப்பட்ட அந்த பவர் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்துல, நம்மள ஒரு ஏளனமா பார்க்கிற நேரத்துல நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒண்ணு தோணும். நம்ம யாருன்னு காட்டணும்னு ஒரு உத்வேகம் ஒண்ணு வரும். அப்படி ப்ரூவ் பண்ற அந்த பாயிண்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? எந்த விஷயத்துல நம்மள கிண்டலும் கேலியுமா பேசுறாங்களோ அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு பாசிட்டிவா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு ஃபயரா மாத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கிருந்து தான் அந்த பவரே ஸ்டார்ட் ஆகும். அப்படிப்பட்ட அந்த உண்மையான அந்த பவரை சொல்ற அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஏ விஜய், வீட்டை விட்டு வெளியே வா. ஏ விஜய், பணியூர் விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா? முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா? என சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள், என் குடும்பம், என் உறவு, என் சொந்தம். எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த 8 கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும்தான். தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா, தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிக்கணும்ன்றதுதான் என்னுடைய குறிக்கோள். இன்னைக்கு இந்த விஜய், உங்க விஜய் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு மட்டுமே வரல, உங்ககிட்ட நீதி கேட்டும் வந்திருக்கிற. ஆக்சுவலா உங்களுக்காக நீதி கேட்கறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன்.
ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீதி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா? தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா? எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா? இந்த மத்த கட்சிகளுக்கெல்லாம் மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க. ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மத்த கட்சிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? இந்த SOPs சொல்லுவாங்க, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இது என்னங்க நியாயம்? இந்த விஜய் உண்மையானவன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நமக்கு எதிராக சதி செய்யறது யாரு, நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறது யாரு, நமக்கு எதிராக பழி போடுறது யாரு, யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால என்னோட சொந்தங்களாகிய உங்ககிட்ட வந்து நான் நீதி கேட்காம வேற யாருக்கிட்ட தான் போய் கேட்பேன்? செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு, செல்ஃபே எடுக்காத ஒரு அறத பழைய அரித்மேட்டிக் கணக்கு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். அப்புறம் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. அடுத்து நம்மளுடைய ஜென்சி அடுத்த இளம் தலைமுறையினருக்கும் ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குற அந்த கலாச்சாரம் ஒழியணும். பணத்தை கொடுத்து ஏமாத்தினா ஏமாறுவீங்க. உங்களை தான் கேட்கிறேன், பணத்தை கொடுத்து ஏமாத்தினா ஏமாறுவீங்க? எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைங்களேன் எனக்காக. நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. எங்க ஓட்டு எங்க உரிமை. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். வேற யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். தேங்க்யூ. கேட்டுச்சா சார்? இனிமே நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற பணம் எல்லாம் வேஸ்டா போகுது, குப்பையில தான் தூக்கி போடணும். உங்களுடைய இந்த ஊழல் ஆட்சியும் மக்கள் குப்பையில தான் தூக்கி போட போறாங்க. அடுத்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீசுக்கும் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். வீட்டுல டிவியில உட்கார்ந்து இந்த பிரச்சார மீட்டிங் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அதனால எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பார்க்கிறேன். லைக் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுவா, அப்பா விஜய்னு சொல்லுப்பா.
அப்படின்னு நிறைய அந்த கியூட்டான வீடியோஸ்லாம் பார்க்கிறேன். அதை தொடர்ந்து தயவு செஞ்சு அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணன் அக்கா எல்லாரையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. இந்த தேர்தல் நெருங்கிற இந்த நேரத்துல பொலிட்டிக்கலா ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். நாங்க அரசியலுக்கு வந்தது எந்த கட்சியும் ஒழிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்காகலாம் நாம அரசியலுக்கு வரல. யார் மேலேயும் தனிப்பட்ட ஒரு வன்மமோ இல்ல தனிப்பட்ட கோபமோ அப்படிலாம் யார் மேலேயும் கிடையாது. இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காகலாம் நாம அரசியலுக்கு வரல. அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தலில் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கோம். ஜஸ்ட் வாண்ட் டு மேக் திஸ் கிளியர். அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக இந்த ஏ டீம் பி டீம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரே விஷயத்த சொல்லி அழுவுறாங்கல்ல. என்னன்னு சொல்லி அழுவுறாங்க? அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரே விஷயத்த சொல்லி அழுவுறாங்கல்ல. அந்த அழுகைக்கு நாம ஒரு பதிலடி கொடுக்கணும்ல. மக்களே, நான் உங்களையே கேட்கிறேன், தெரியாம தான் கேட்கிறேன். இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே, அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு முளைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா? அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? 30 வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற 75 வருஷ கட்சி 50 வருஷ கட்சின்னு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்னு இந்த 2 வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து 30% தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா? உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா? கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது, கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதான். கொள்ளை அடிக்கிறதுல எங்களுக்கு அனுபவம் இல்லதான். அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. இந்த கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நேரடியா சரண்டர் ஆகிறது, மறைமுகமா சரண்டர் ஆகிறது, இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் நமக்கு இல்லதான். அதுவும் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது. மக்களை நேசிக்கிற நல்ல குணம் இருந்தா போதும்யா. நல்ல சூப்பரான ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம். நல்லாட்சி கொடுக்கிறதுக்கு மெத்த படிச்ச மேதாவிகளா இருக்கணும்ல ஒன்னும் அவசியம் இல்ல. காமராஜர் அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால, மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். 4.5 வருஷம் ஆச்சு, 4.25 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுறோம்.
இல்ல ஸ்டாலின் சாருக்கு மக்கள் சார்பா ஒரு கேள்வி. மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அது சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் எப்படி அவங்க கனவுகளை பத்தி உங்களுக்கு தெரியும். மக்களோட கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா சார்? 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தலையும் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம் நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பிதான். ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பரிசு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மக்கள் விரோத ஆட்சி. அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு. இந்த மக்கள் விரோத திமுக அரசை நிலைக்க கூடாது அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு. 100% தூய சக்தி டிவிக்கு ஆட்சி அமைக்கும். அதுல உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும், நிஜமாகும். தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எது எதுலலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த வருஷம் பிகினிங்ல சட்டசபையில பேசும்போது சொல்றாங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அதனால நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு. மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கிறது கூட ஒரு சந்தோஷம் தான் சார், அது யாரும் இல்லைன்னு சொல்லல. அப்படி உண்மையிலேயே மக்கள் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார் விவசாயிகள் போராட்டம் நடக்குது? ஏன் சார் மீனவர்கள் போராட்டம் நடக்குது? ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏன் நடக்குது? அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். இதெல்லாம் உங்க ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்காக நடக்கிற போராட்டமா சார்? எனக்கு தெரிஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்க ஆட்சியில தான் போராட்டம் நடத்தி அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் தீரவே தீராத பிரச்சனைகள்னா இருக்கிற இடம் பிரச்சனை, பார்க்கிற வேலை பிரச்சனை, பண்ற தொழில் பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, பஸ் வசதி இல்லைன்ற பிரச்சனை, ரோடு சரி இல்லைன்ற பிரச்சனை, ஆஸ்பத்திரி சரியா இல்லைன்ற பிரச்சனை, இப்படி எல்லாம் ஒரு அடிப்படை விஷயங்களே பிரச்சனையா இருந்தா அப்போ ஆளுங்கட்சின்னு ஒண்ணு எதுக்குதான் இருக்கிறாங்க அப்படின்னு தானே மனசுல தோணும் மக்களுக்கு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் பொய்யா அடிச்சு விட்டீங்க, இப்ப ஆட்சியை விட்டு போகும்போது கூட பொய்யா பேசுறீங்களே சார், என்ன சார் இது? மாத்தி மாத்தி பேசுறதுல நீங்க வேற லெவல் தான் சார். ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷமே 2022ல 70% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க. அப்புறம் போன வருஷம் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த வருஷம் 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க. முதல்ல 70, அப்புறம் 90, அப்புறம் 80. இன்னும் தேர்தல் நெருங்க அது 60, 50, 40, 30, 20ல போய் நிற்கும்னு நினைக்கிறேன். அதையும் அவரே அறிவிப்பாரா என்னமோ எனக்கு தெரியல. முதல்வர் ஸ்டைல்லையே சொல்லணும்னா, பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே, கொஞ்சம் அத திருத்தி சொல்றேன், புலுகர் பெருமானே, அது இன்னும் பொருத்தமா இருக்கும். அவருடைய அண்ட புழுகு ஆகாச புழுகு என்ன தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்குதான். அப்படி அது உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு?
கோவை கல்லூரி பெண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு? பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான போக்சோ கேசுகள் ஏன் சார் பதிவானுச்சு? போதைப் பொருள் கலாச்சாரம் கண்ட்ரோலே இல்லாம அது பாட்டுக்கு தாறுமாற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. வயலன்ஸ் எல்லாம் தலைவிரிச்சு ஆடுது. அதுக்கு ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த சம்பவம். சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார். எங்க சார் போனார் அவரு? எங்க அவரு? சும்மா இந்த ஆக்டிங் ஆபீசரை வச்சுக்கிட்டு